அல்ஜிப்ராவில் குரூப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்பது ப்ளஸ்ன்னு பைனரி ஆப்ரேஷனில் ப்ளஸ் வந்துச்சுன்னா அப்போ ஈயோட வேல்யூ 0ன்னு நம்ம எடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஈயை நம்ம 1ன்னு எடுத்து ஆன்சர் சர்டிஃபிகேஷன் பண்ணணும். இது ரெண்டுமே ஒன் வேர்டில் வரும். அப்புறம் இது கண்டிப்பாக அடிக்கடி வந்த ஒன் வேர்டு இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னாலே எக்ஸ் ஈக்குவல் டு இ தான். ஆப்லியன் குரூப், அதாவது ஆப்லியன் குலம்னு தமிழில் சொல்லுவாங்க. இது ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் இருக்குது சாட்டிஸ்ஃபை. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இது ஆப்லியன் குரூப்புன்னு சொல்லுவாங்க. ஏ ஸ்டார் பி, பி ஸ்டார் ஏ, இது தெரிஞ்சிட்டாலே நம்ம ஆப்லியன் குரூப்பை போட்டுடலாம். அடுத்தது செமி குரூப். செமி குரூப்னால் குரூப்பில் பாதி தான் செமி குரூப். குரூப்பு மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் செமி குரூப் ரெண்டு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் இதை ஹாஃப் குரூப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் செமி குரூப்னாலே ஆஃப் குரூப்பு தான். இது 2 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. மோனாய்டுனா 3 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. குரூப்பில் இருக்க மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டியில் மோனாய்டுனா 3 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு மோனாய்டு என்று பேர். க்ளோஸர், அசோசியேட்டிவ், ஐடென்டி, இந்த 3த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மோனாய்டு குரூப்.